ஹாய் கைஸ், வெல்கம் டு குயிக் த்ரூ அண்ட் ஐ எம் மேன் ஆஃப் மை வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீ அப்படின்ற அந்த மூவியோட ஹேக்கிங் சீன்ஸ் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, அவ்வளோன்னு பேசணும்னா சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படி கெத்தாக வந்து ஏதோ பப்புக்குள்ளே போயிருக்காரு. அங்கே அப்படியே உள்ளே போய்கிட்டே நம்மக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாரு. அங்கே போய் ஒரு ஷோஃபாவில் உட்காராருங்க. பப்பில் வந்து ஒரு ஷோஃபாவில் உட்காராரு. ஆனால் உட்காந்துக்கிட்டே நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. லைக் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் இருக்குல்ல கைஸ், ஸோ அதை ஹேக் பண்ணிட்டாலே போதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக அப்படின்னு ஹேக் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது தான் அந்த பாஷா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிலாபிக்குள்ளே போடுறாரு. அண்ட் உடனே அவர் ஃபோன்லேருந்து பாஷா மாதிரி ஏதோ ஒன்று வருது. அண்ட் அது அப்படியே ஒயராக எங்கெங்கேயோ போகுது. அப்படியே 3D எஃபெக்டிங்லாம் வேறு லெவல் பண்ணிருக்காங்க. பட் இட்ஸ் அண்ட் ஃபுல்லி குலாஜின். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஒரு ப்ராங்க் சீன் கைஸ். ஸோ அந்த ப்ராங்க் சீன் எப்படி பண்ணுறதுன்றதை நான் போன வீடியோவில் கூட காட்டினேன் உங்களுக்கு ஆல்ரெடியே. ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க் கூட நான் கீழே தரேன். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராங்க் சீனுமே அதில் நீங்கள் சூப்பராக பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய படத்துலேருந்து கூட அந்த ப்ராங்க் சீன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் அந்த வெப்சைட்லேயே போய் அந்த ப்ராங்க் சீன்ஸ்லாம் பார்க்கலாம் கைஸ். பட் இதில் காட்டிக்கிறது எல்லாமே ஜிலாபி குலா சீன்ஸ் தான். அண்ட் இதை யார் வேணாலும் பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் ப்ராங்க் சீன் கைஸ். நம்ம முன்னாடி பார்த்த எறும் திரை படத்தில் கூட நிறையா லாஜிக் சீன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் கீ மூவியில் இருக்க ஃபஸ்ட்டு சீனு மட்டரகமான குலாபி ஜுலா சீன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாஷா வைரஸ் போய் சிசிடிவி சிஸ்டத்தை ஹேக் பண்ணுதான். பட் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எந்த ஒரு லிங்க்குமே இல்லாமல், எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாமல், லைக் அவங்க ஒரு இன்டர்நெட்டில் கூட கனெக்ட் ஆகலை. லைக் இன்டர்நெட் மீன்ஸ் அந்த நெட்ஒர்க்கில் கூட கனெக்டிங்கில் இல்லை. பட் எப்படி அவங்களால ஹேக் பண்ணியிருக்க முடியும்? ஸோ அப்படியே ஒரு சிசிடிவி ஹேக் பண்ணாருன்னு வச்சுப்போமே, பப்பில் இருக்க எல்லாருமே வந்து தனித்தனி நெட்ஒர்க்கில் இருந்திருப்பாங்க. இவர் எப்படி அந்த ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கையுமே கனெக்ட் பண்ணி ஹேக் பண்ணியிருக்க முடியும்? ஸோ இட்ஸ் அண்ட் ஃபுல்லி குலாஜின் தான் கைஸ். ஸோ கீ மூவியில் இருக்க ஃபஸ்ட்டு சீனு ஜிலாபி குலாஜின். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஹேக்கிங் சீனுக்கு போகலாம். ஓகே, கீ மூவியில் இருக்க ரெண்டாவது ஹேக்கிங் சீன் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுது. அதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதில் இருக்க ஐபி அட்ரஸை வச்சு ஒருத்தவங்களை ட்ரேஸ் பண்ண முடியுமா, எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து செம்மையாக ஜிலாபிக்குள்ளே போடுறாரு. முடியாது, பட் எஃபிக்கு அடுத்து என்னால் தான் முடியும் அப்படின்னு அவராகவே சொல்லிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து அவர் வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. உடனே அவர் ரூமை பார்த்தா வேறு லெவலில் செட்டப் வச்சுருக்காரு. ஸோ மானிட்டர் வச்சுருக்காரு, சுற்றி எல்இடி டிவிஸ், சரி எல்இடி டிவியில் அது சொல்லுவாங்களே லைட்டு, அந்த லைட்லாம் வச்சுருக்காரு. அண்ட் மூஞ்செல்லாம் வேறு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இது போகிற மாதிரிலாம் சூப்பராக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸை வச்சு ஹேக் பண்ண போகிறாங்களா. ஸோ அதை தான் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணுறது. ஸோ கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஐபி அட்ரஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இந்த சீன் வந்து நான் எப்படி ஜிலாபி குலா அப்படின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பெரிய மூளை தான் வேணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் காமன் சென்ஸே போதும். பிகாஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக ஐபி அட்ரஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐபி அட்ரஸ் ரேஞ்சஸ் அண்ட் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 டைப் ஆஃப் கிளாஸஸ் ஐபி அட்ரஸஸ் தான் மொத்தமாகவே இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஐபி அட்ரஸில் 12 நம்பர் இருக்கும். 12 நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பராக குரூப் பண்ணி டாட் வச்சு பிரிச்சுருப்பாங்க கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு எத்தனை டாட் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 டாட்ஸ் தெரியுது. ஸோ அதுலேயே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இது ஒரு ஐபி அட்ரஸே கிடையாது, இப்படி ஒரு ஐபி அட்ரஸே கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஐபி அட்ரஸில் முன்னாடி சொன்ன மாதிரி மேக்ஸிமமே 12 நம்பர் தான் இருக்கும். ஸோ இது வந்து IPv4 ஐபி அட்ரஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட மேக்ஸிமம் 12 நம்பர் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 12, 13, 14, 15, இது வந்து பார்த்தீங்கன்னா 15 நம்பர் இருக்குது. ஸோ அப்படின்னா இது ஒரு IPv4 ஐபி அட்ரஸும் கிடையாது. அண்ட் நம்ம IPv6 ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டாலும் இது கன்ஃபார்மாக IPv6 ஐபி அட்ரஸ் கிடையாது. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா IPv6 ஐபி அட்ரஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்ஸும் கலந்து வரும். ஸோ இதில் அப்படி எந்த ஒரு அல்ஃபபெட்டுமே கிடையாது. அண்ட் IPv6 ஐபி அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கேரக்டர்ஸ்லாம் இருக்கவே இருக்காது கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஃபேக் ஐபி அட்ரஸ். ஸோ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இப்படி ஒரு ஐபி அட்ரஸும் கிடையாது, இதை ட்ராக்கும் பண்ண முடியாது, இது ஒரு ஐபி அட்ரஸே கிடையாது கைஸ். ஸோ இதை வச்சு முடிவு பண்ணிடலாம் இட்ஸ் அண்ட் ஜிலாபி குலா சீன். ஸோ அதனால் இதுக்கு மேலே இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் தேவையில்லாத விஷயமாகவும் இருக்குது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் ஹேக்கிங் சீனுக்கு போகிறேன் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஹேக்கிங் சீன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபில் நடக்குது. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கார் போல இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ஏதோ C++ அந்த டர்போ சீட் இருக்குலாம் கைஸ். ஸோ அதெல்லாம் வச்சு உட்காந்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஓகே,
ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாங்காக ஒயிட்டில் இருக்குது அண்ட் ஒரு சிலதான் டர்போசிங் மாடலில் இருக்குது. ஸோ எனக்கு ஒன்றும் சரியாக புரியல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக லேப் எக்ஸாம் தான் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி பக்கத்தில் இருக்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் காட்ட அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாரு. அதுவும் தப்பா அப்படின்னு சொல்லிட்டுச்சு. உடனே ஒரு ஹீரோவை பார்த்து மச்சான் அதான் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்றாரு. உடனே லேப்டாப் இவர் பிசியில் ஏதாவது தட்டுறாரு. அங்கே உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாசிபிள் திங். பட் அவர் பண்ண அளவுக்குலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. லைக் வந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கீழாக வச்சுல லைக் தானாகவே டைப் பண்ண மாதிரி இருந்துச்சுல. ஸோ அந்தளவுக்குலாம் அது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேபில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேபிள் மூலயமா ஒரு நெட்ஒர்க்காக கனெக்டட்லாம் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே ஃபைல்ஸை ஷேர் பண்ணிடலாம். ஸோ அதை தான் அவர் அங்கே பண்ணியிருக்காரு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கீ மூவியில் இருக்க ஒரு தேர்ட் ஹேக்கிங் சீனை சொல்லலாம். இது ஓரளவுக்கு லாஜிக்காக எனக்கு தெரிஞ்சுது. ஓகே கைஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்மளோட பிளாக் ஹேட் ஹேக்கர்னு வச்சுப்போம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வராரு. இங்கே என்னடா வேலை அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த ஒரு பொண்ணு வந்து கொடுத்தாங்கல்ல, ஆக்சுவலாக ஐபி அட்ரஸ் கொடுத்து நம்ம ஹீரோயிட்ட வந்து ட்ராக் பண்ண சொன்னாங்கல்ல. ஸோ அவரும் இன்னொருத்தர் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இருந்தால் பேசிக்காக ஹார்ட் டிஸ்க் இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே அவங்க வந்து அதே ஷாப்பிங் மாலில் உட்காடுறாங்க. லுக்கில் கையில் டீ கப் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீ குடிச்சிக்கினே பேசலாம் அப்படின்னு போய் ஒரு இடத்துல உட்காராங்க கைஸ். அண்ட் அவங்க அங்கே உட்காந்துட்டாங்க. உடனே நம்ம பிளாக் ஹேக்கரை பார்த்தா உடனே கையிலேருந்து பேக்லேருந்து எதாவது எடுக்கிறாரு. இட்ஸ் லுக் லைக் டேப்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பிள் டேப்லெட் எடுக்கிறாரு. அண்ட் அவர் உடனே எதாவது ஆரம்பிக்க பார்க்குறாரு. உடனே அவருக்கு கால் வருது. என்னென்னு பார்த்தா அவர்கிட்ட குரூப் கால் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேஸ் மேக்கரை ஹேக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து 30 feet டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இங்கேயும் இவங்க ஒரு லாஜிக்காக விட்டுட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த பேஸ் மேக்கரோட கம்யூனிகேஷன் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா 20 feet டிஸ்டன்ஸ்குள்ளே மட்டும்தான் அது ஒர்க்கே ஆகும். ஸோ இவங்க சொல்கிற 30 feetன்றதே அங்கே ராங் இன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ இவங்க பேசிக்காக வந்து ஒரு கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கில் இவங்க அந்த பேஸ் மேக்கரோட கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கில் போகணுன்னாலே சரி தான் இவங்க வந்து 20 feet டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்தாகணும் கைஸ். ஸோ இங்கேயே இவங்க ஒரு லாஜிக்கல் தப்பு பண்ணிட்டாங்க. உடனே நம்ம பிளாக் ஹேட் ஹேக்கர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே போய் பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து அது டேப்பில் அது கேம் விளையாடிட்டு இருக்கு. அது பக்கத்தில் போய் இவரும் உட்கார்றாரு கைஸ். குழந்தை பக்கத்தில் உட்காந்து அகைன் திருப்பி ஸ்கேன் டிவைஸ் கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் மேக்கரோட நெட்ஒர்க்கில் வந்து இவர் வந்து ஆக்சுவலாக இப்போ உள்ளே போயிட்டாரு அப்படின்றதான் நமக்கு உணர்த்த வராங்க கைஸ் இந்த சீனில். கைஸ் அந்த சீன் ரொம்ப வளன்னு பேச வரும்ல. ஸோ இங்கே பேசிக்காக இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த பேஸ் மேக்கரை ஹேக் பண்ணி அண்ட் அவரோட ஹார்ட்டையே வந்து வெடிக்க போகிறாங்களாம். ஸோ வெடிக்க மீன்ஸ் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி அவர் சாவடிக்க போகிறாங்களாம். ஸோ அதுதான் இங்கே நடக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இது ஆக்சுவலாக இட்ஸ் அண்ட் பாசிபிள் திங் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் திங் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நான் படித்த ஆர்டிக்கிள் வரைக்கும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு வந்து இந்த ஹேக் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக பேஸ் மேக்கர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ நார்மலாக எல்லாருக்கும் பேஸ் மேக்கர் என்னென்னு தெரியும். லைக் ஹார்ட் பீட் வந்து குறையும் போது அதுக்கு ஃபாஸ்ட்டாக துடிக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக நம்ம ஹார்ட் துடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் போகும். ஸோ அதுதான் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஹார்ட்டை வந்து பம்ப் ஆகிறதுக்கு அதுதான் ஆக்சுவலாக ஹெல்ப் ஆகுது கைஸ். ஸோ அதை வந்து என்ன பண்ணோம், அந்த பேஸ் மேக்கர் வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணணும் இந்த இம்பல்ஸை. ஸோ அதனால் என்ன ஆகும்னா மேபி ஹார்ட் பீட் குறைஞ்சா கூட இது க்ரியேட் பண்ண ஆர்டிஃபிஷியல் இம்பல்சஸ் போய் அதை வந்து ஃபாஸ்ட்டாக பீட் பண்ண ஹெல்ப் பண்ணும் கைஸ். ஸோ நார்மலாக பீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பேஸ் மேக்கரே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பேஸ் மேக்கர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 parts தான் இருக்கும். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து அதுக்கு ஜென்ரேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற பேட்டரிஸாக வச்சுருப்பாங்க கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக மெயின் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சர்ஜன்ஸ் வந்து வச்சதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து இன்னொரு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. லைக் லாக் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லைக் என்னடா லாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க ஹார்ட் எந்த அளவுக்கு அந்த ஹார்ட் மானிட்டரிங் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பேஸ் மேக்கர். ஸோ வந்து இவங்க வந்து வீக்லி செக்கப்போட மந்த்லி செக்கப்போ போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அந்த பேஸ் மேக்கர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இவங்களோட ஹார்ட் பீட்லாம் எந்த லெவலில் இருந்திருக்கு, ஸோ எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சா அப்படின்ற அந்த மானிட்டரிங் லாக் எடுத்து செக் பண்ணுவாங்க கைஸ். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒயர்லெஸ்ஸாக தான் வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதே டெக்னிக் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹேக்கர்ஸும் வந்து ஒயர்லெஸ்ஸாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. பட் வந்து அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டமே வந்து ஒரு என்கிரிப்டட் டனலிங் தான். மேபி அவங்க அந்த என்கிரிப்ஷனை பிளாக் பண்ணால் அவங்களால அந்த டேட்டாஸாக பார்க்க முடியும். அண்ட் ரியல் ஹேக்கிங் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ வந்து இது வரைக்கும் எல்லா சிஸ்டம் கரெக்டாக தான் இருக்குது. பட் அவங்க அந்த பேஸ் மேக்கரை க்ரியேட் பண்ணாங்களே ஸோ அதுக்கான ப்ரோக்ராமிங் இருக்குது தெரியுமா, அதில் பக் இருக்குது. ஸோ இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஸோ மேபி பக் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸோ அது மூலிமா என்ன பண்ணலான்னா நம்மளால் பேஸ் மேக்கரே ஓவர் ரைட் பண்ணி
இனிஷியலாக வந்து யா ஹார்ட் பீட் வந்து எப்போ குறையுதோ நம்ம அப்போ தான் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அனுப்புகிறோம். இதுக்கு பதிலாக ஓவர் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் நம்ம அனுப்பணுன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அங்கே ரியல் ஹேக்கிங் எங்கே இருக்குன்னா ப்ரோக்ராம் அந்த பேஸ் மேக்கரோட சாஃப்ட்வேரில் தான் இருக்குது ப்ராப்ளம். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் இது ஆக்சுவலாக ஒரு ஆர்டிக்கலில் தான் படித்தேன். ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நடக்கணும்னா ஹேக்கர்ஸ் எங்கே வேணால் உட்காந்து ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து 20 feet டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த பேஸ் மேக்கரை திருப்பி ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். பட் அந்த ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் அன் கிரிட்டிக்கல் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கேசஸுமே வந்து ஃபைல் பண்ணப்படலை. லைக் பேஸ் மேக்கரால் ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க அண்ட் அதை ஹேக் ஆனதுனால தான் இவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு கேசஸுமே வந்து ஃபைல் பண்ணப்படவில்லை. பட் அப்படி நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மாதிரி நடந்ததுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, எந்த ஒரு கேஸும் இது வரைக்கும் ஃபைல் பண்ணல கைஸ். அண்ட் இதை நான் எங்கடா படித்தேன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த லிங்க் நான் கீழே தரேன், நீங்களும் வேணால் போய் படித்து பாருங்கள் ஆர்டிக்கலை கைஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஹேக்கிங் சீனுக்கு போயிடலாம் கைஸ். இது கீ மூவியில் இருக்க ஒரு 4th ஹேக்கிங் சீன் கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக யாரை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஹார்ட் டிஸ்கை கொடுத்து ட்ராக் பண்ண சொன்னல, ஸோ அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தில் வந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் இடக்கூடமாயி நின்றுடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு தானாகவே வந்து எஃப்எம் ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொயின் அப்படின்னு ஆகுது. அண்ட் லைட்ஸ் எல்லாம் தானாகவே ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ளே அண்ட் நம்ம பிளாக் ஹேக்கர் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவரும் அந்த பொண்ணோட காரு பின்னாடி தான் அப்படியே வந்துட்டு இருந்திருக்காரு. கடைசியில் உடனே அந்த ஹேக்கர் கண்ணா பின்னான்னு காரை கண்ட்ரோல் பண்ணி அவர் எஃப்எம் ரேடியோ மூலியமாகவே அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாருன்னு பேசிட்டு கண்ணா பின்னான்னு தள்ளி கடைசி கார் எடுத்துகிட்டு வந்து பாரத்தில் மோதி கீழே தள்ளி கொண்டுட்டாரு கைஸ். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிள் இருக்குது. பட் இவங்க சொன்ன அளவுக்குலாம் அது வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது கைஸ். லைக் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஓவரால் ஆட்டோமேஷன் பண்ணுற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லா கார்லேயுமே கிடையவே கிடையாது. ஒன்லி ஹை அண்ட் மாடல் கார்ஸில் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ அந்த கார்ஸ்லாம் விரல் விட்டே எண்ணிடலாங்க. ஸோ அந்தளவுக்கு மட்டும் தான் காரை ப்ரொடக்ஷனே பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லா சிக்னல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இங்கே இருக்க மெயின் ஹேக்கிங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் ஹைஜாக்கிங் தான் கைஸ். லைக் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் ப்ரொடியூஸ் பண்ணுற சிக்னல் மாதிரியே நம்ம ஃபேக் சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி தான் அதெல்லாம் பண்ண வைக்கிறோம். ஸோ இங்கே என்ன ஹை அண்ட் மாடலெல்லாம் ஒரு யுத்தி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பேசிக்காக ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் சிக்னல் வச்சுருப்பேன். ஸோ இந்த சிக்னல் வரும்போது கார் ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து நான் இப்போ அந்த அப் டேரை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணுறம்போது ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கான சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணால் அதுவும் ஸ்ட்ரெயிட்டாகவே போகும். அண்ட் நெக்ஸ்ட் டைமும் நான் அதே கீயை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதே டைப் ஆஃப் சிக்னல் தான் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கு நேராக போகும் கைஸ். பட் ஹை அண்ட் மாடல் கார்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பேசிக் அல்காரிதம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணவே முடியாது. நமக்கு வந்து அந்த பேசிக் அந்த அல்காரிதம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால அதோட ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனை வந்து கேட்ச் பண்ணி அதை மாடுலேட் பண்ணி நம்மளாலையும் அதே மாதிரி சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் சிக்னல் மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்குமே. அப்போ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மாறுற சிக்னல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து அந்த அல்காரிதம் தெரியணுங்க. ஸோ இந்த கார் ஹேக்கிங்கில் முக்கியமான விஷயமே நம்மளை அந்த அல்காரிதமை பிரேக் பண்ணிட்டால் போதும். ஸோ காரோட மொத்த கண்ட்ரோல் நம்ம எடுக்க முடியும். பட் இதே ஹை அண்ட் மாடல் கார்ஸில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஹை அண்ட் மாடல் கார்ஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரல் விட்டு வென்ற அளவுக்கு தான் அந்த உலகத்திலே ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு நார்மல் கார்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பண்ண முடியாது கைஸ். அண்ட் இது வந்து ரொம்ப ஜிலாபி குலாவும் இல்லை, ஓரளவுக்கு அப்படியே ரொம்ப ஹேக்கிங் பீக்கும் போல கைஸ், ஓரளவுக்கு எடுத்துருக்காங்க, அவ்வளோதான் கைஸ். அண்ட் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஹேக்கிங் சீனுக்கு போகலாம் கைஸ். சொல்ல போனோன்னா உண்மையிலே கீ மூவிஸில் இருக்க ஹேக்கிங் சீன்ஸே இவ்வளோ தான். எதையாவது அண்ட் ஹேக்கிங் சீன்ஸும் சொல்ல முடியாது. அண்ட் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்காவது இருந்த சீன்ஸ்லாம் இதுதான் கைஸ். அண்ட் மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்கில் கணக்கு எடுத்துக்க முடியாது. எல்லாமே கிராஃபிக்ஸ் அண்ட் அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ அதெல்லாம் ஹேக்கிங்கில் கணக்கிலே வராது. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மூவி வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். அண்ட் இது ஆக்சுவலாக பண்ணதே எனக்கு பிடிக்கல தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஹேக்கிங் சீன்ஸும் இல்லை, எந்த ஒரு கான்செப்ட்ஸுமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அதில் இல்லவே இல்லை கைஸ்.
பட் இருந்தாலும் நான் பண்ணுவோம். நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு தான் நான் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன மூவி போடலாம் அப்படின்ற போல் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் டெலகிராமில். ஸோ மேபி எங்கள் டெலகிராம் சேனலில் சேராதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அங்கே போய் சேர்ந்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன மூவி போடலாம் நீங்களும் சஜஸ்ட் பண்ணலாம் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ்.